ஹாய் ஹலோ காய்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலரில்லை விதையில்லை ஆனாலும் இனப்பெருக்கம் செய்யும் ஒரு அற்புதமான தாவரமாக. இந்த தாவரம் பார்த்தீங்கன்னா டைனோசர்களுக்கு முன்னாடியே வந்து பூமியில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தாவரங்க? அதுதாங்க நம்மளோட டைரோஃபைட்டு. டைரோஃபைட்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபெரன் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பரளி செடிகள் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இன்னைக்கு நம்ம இந்த டைரோஃபைட்ஸை பற்றி பார்த்துருவோமா? வெல்கம் டு விஎஸ் ஃப்ளோரா. டைரோஃபைட்ஸ் இதோட ஜென்ரல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரோஃபைட்ஸ் ஆர் பிரிமிட்டிவ் வாஸ்குலர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கால் த வாஸ்குலர் கிரிப்டோகேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பழமையான தாவரம். இதில் வந்து வாஸ்குலர் பண்டல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கால் த வாஸ்குலர் கிரிப்டோகேமஸ். இந்த இடத்துல கிரிப்டோகேமஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விதையற்ற தாவரம் அப்படிங்கிறத கிரிப்டோகேமஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கால் த வாஸ்குலர் கிரிப்டோகேமஸ் பிளான்ட் அப்படின்னு டைரோஃபைட்ஸ் சொல்கிறாங்க. யூஸ்வலி ஃபவுண்ட் இன் த டெரஸ்ட்ரியல், சம் ஆர் ஜீரோஃபைட்ஸ், அக்வாட்டிக் அண்டு எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம் டைரோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோஃபைட்ஸாக வந்து இருக்குது, அக்வாட்டிக்காக இருக்குது, எபிஃபைட்டியாக இருக்குது. ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வறண்ட நில பகுதியில் வளரக்கூடியதை வந்து ஜீரோஃபைட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்வாட்டிக்னா நீர்நிலைகளில் வளரக்கூடிய அந்த தாவரங்களை நாம் அக்வாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். எபிஃபைட்ஸ் அப்படின்னா இந்த டைரோஃபைட்ஸே ஒரு தாவரம் தான். இந்த தாவரம் வந்து இன்னொரு தாவரத்து மேலே சார்ந்து தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து காற்று மூலியமாக வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து சர்வைவ் ஆகிறது தான் எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட பிளான்ட் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடிங்க. இந்த பிளான்ட்டில் நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரெண்டியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஸ்டெம் அண்டு லீவ்ஸ்னு டிஃப்ரெண்டியேட் பண்ணலாம். வெல் டெவலப்டு த வாஸ்குலர் டிஷ்யூ. வாஸ்குலர் டிஷ்யூனா இதில் வந்து வாஸ்குலர் பண்டில் வந்து நல்லா டெவலப் ஆகி இருக்குன்னு சொல்லலாமுங்க. வாஸ்குலர் பண்டில் என்ன இருக்கும்? சைலம் ஃப்ளோயம் இருக்கும். அந்த சைலம் ஃப்ளோயம் மூலியமாக தான் நமக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து தனக்கு தேவையான உணவுகளை வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். இந்த டைரோஃபைட்ஸோட கிளாசிஃபிகேஷன் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிலோபைட்டா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிசிலோட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக்கோபைட்டா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம். தேர்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோஃபைட்டா, அதுக்கு எக்ஸாம்பிள் யூகோசிஸ்டம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்டா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலாஜினெல்லா. ஸோ இதில் மொத்தம் 4 கிளாசிஃபிகேஷன் வந்து இருக்குது. அந்த ஃபிசிலோஃபைட்டா, லைக்கோபைட்டா, ஆர்த்தோபைட்டா, டைரோஃபைட்டா அப்படிங்கிறது அதோட கிளாசிஃபிகேஷன் குரூப்பு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் சொல்லணும்ல ஃபிசிலோட்டம், லைக்கோபோடியம், ஈகோசிஸ்டம், செலாஜினெல்லா அதெல்லாம் வந்து பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் வந்து எதன் மூலியமாக வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெம்மா, பல்பில்ஸு, ஃப்ராக்மெண்ட்ஸ், டியூபர்ஸ், அட்வென்டிட்டியஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெம்மா அப்படின்னா என்ன இந்த இடத்துல டேர்மை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைரோஃபைட்ஸோட இலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலைகளோட பேக் சைடில் ஒரு கப்பு போன்ற ஒரு அமைப்பு வந்து காணப்படும். அந்த அமைப்பு என்னென்னு சொல்லுவோம்னா வித்துப்பை அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலியமாக ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த டெர்மினாலஜி நம்ம இந்த இடத்துல ஜெம்மா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்பில்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்டெம் அண்டு இன்டர்நோட், அதாவது தண்டு அல்லது கணு அந்த பகுதிகளை வந்து ஒரு சிறிய மொட்டு போன்ற ஒரு அமைப்பு மூலியமாக வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லலாம் பல்பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ராக்மெண்ட்ஸ் மூலியமாக நடக்குது. டியூபர்ஸ்னால் கிழங்கு, அது மூலியமாக நடக்குது. ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேவையான பார்ட் இப்போ லைக் தட் அதோட ஸ்டெம்மாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், அதை வச்சு நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜியஸ் பட்ஸு அப்படின்னா என்னங்க அப்படின்னா பொதுவாக வந்து பட்ஸ்னால் எங்கே இருக்கும்? பிளான்ட்டோட நுனிப்பகுதியில் வந்து இருக்கும். இந்த இடத்துல அட்வான்டேஜியஸ் பட்ஸ் அப்படிங்கிறது வேறு அல்லது முதிர்ந்த இலை அந்த பகுதிகளில் வந்து ஒரு மொட்டு போன்ற ஒரு அமைப்பு மூலியமாக வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலியல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் த ஸ்போர் ப்ரொடக்ஷன், ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்போர் கண்டெயின் பார்ட் ஆஃப் த கால் த ஸ்பொராஞ்சியா. இந்த ஸ்போர் எதுலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிற வித்துப்பையிலேருந்து உற்பத்தி ஆகுது. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னோம் ஜெம்மா அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்தோம். அதாவது டைரோஃபைட்ஸோட பேக் சைடில் வந்து ஒரு கப்பு போன்ற ஒரு அமைப்பு வந்துருக்கும். அதன் மூலியமாக வந்து ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோமா. ஸோ அந்த தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸ்பொராஞ்சியா அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து மீன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் வந்து இருக்குது. ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக், டிப்ளாய்டிக் ஸ்போரோஃபைட்டிக். ஹேப்ளாய்டிக் கேமிட்டோஃபைட்டிக் அப்படின்னா மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலியமாக நடந்து அங்கே வந்து கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட் அப்படின்னா வந்து மியாசிஸ் ப்ராசஸ் மூலியமாக நடந்து அங்கே வந்து ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க, இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன் என்னன்னு பார்ப்போமா. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்கரேட் த இன்டீரியர் ஆஃப் த ஹவுஸ் வீடுகளில் வந்து ஒரு அலங்கார தாவரமாக இதை வந்து
வளர்த்துக்கிட்டு வராங்க. அதாவது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்னு கூட இது வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஆர் யூஸ்டு த க்ரீன் மேனுவர் இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு பச்சை உரமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசோலா அப்படிங்கிற ஒரு டைரோஃபைட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆர் யூஸ்ட் இந்த ஃபுட்டு. சம் டைரோஃபைட்ஸை வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாசிலியா அப்படிங்கிற ஒரு டைரோஃபைட்ஸு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் இந்த லிவர் டிசீஸ். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா செலாஜினெல்லா அப்படிங்கிற ஒரு டைரோஃபைட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லிவர் டிசீஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆர் யூஸ்டு இந்த அனிமல் ஃபுட்டர். சம் டைரோஃபைட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து ஃபுட்டாக வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசோலா. ஓகேங்க, நாம் இன்றைக்கி டைரோஃபைட்ஸோட ஜென்ரல் கேரக்டரை பற்றி பேசிக்காக வந்து பார்த்துட்டோம். இது போன்ற மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட விஎஸ் ஃப்ளோரா அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.